ஹிந்தி ஃபிலிம்ஸ் பத்தி ஆமாம் ஆமாம். அதாவது தொடர்ச்சியாகவே பரப்புரை ஹிந்தி 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 படிப்புமா, அது திணிப்பு இல்லை. எதிர்கட்சிகள் கூட பல்வேறு கட்சிகள் ஹிந்தி திணிக்கப்படுது மத்திய அரசால். இல்லை இல்லை அப்படி கிடையாது, படிப்பு தான் இது. திணிப்புன்னு நினைக்கிறப்ப தான் அதுக்கு எதிர்ப்பு கிளம்புது. இது படிப்பு தான் ஆக்சுவலாக. ஹிந்திங்கிறது ஒரு இன்னொரு மொழி. இப்போ எப்படி ஆங்கிலம் கற்றுக்குறோமோ அந்த மாதிரி ஹிந்தியும் கற்றுக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். நம்ம ஹைதராபாத் போகிறோம், பெங்களூர் போகிறோம். நார்த்து சவுத்துங்கிறதே இதில் கிடையாது. இப்போ பாரத பிரதமரே வந்து குஜராத்தி தான், அவர் ஹிந்திக்காரது கிடையாது. நம்மளுக்கு எல்லாரும் சவுத்துலேருந்து மேலே போனால் எல்லாம் ஹிந்தின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். கிடையாது, எல்லாம் வேறு வேறு மொழிகள் இருக்குது. எல்லாருக்கும் காமனாக ஒரு லாங்குவேஜ் இருக்கிறது நல்லது தான் அப்படிங்கிறது தான். ஹிந்தி இதை வந்து அரசியல் தான். பாட புத்தகங்களில் வந்து சமஸ்கிருதம் ஏதோ ஒரு இதில் அவங்களுக்கு பயன்படுது, அவ்வளோதான். மக்களுக்கு பயன்படுதா இல்லையாங்கிறத பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. அவங்களுக்கு பயன்படுது. இது எதிர்ப்புன்னு ஒரு விஷயம் பண்ணுறங்காட்டி அவங்களுக்கு அரசியல் நடக்குதுங்கிற ஒரு விஷயம். இது மக்களுடைய நலன்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப எந்த ஒரு நல்ல விஷயமும் கற்றுக்கிறது எந்த தப்பு இருக்கு? எதுவும் கிடையாது. எதிர்கட்சிகள் கூட வந்துட்டு ஹிந்தி கற்றுக்கிறது வந்து ஒன்றும் தவறில்ல. ஆனால் வந்து பாட புத்தகங்கள் வந்து சமஸ்கிருத இதையும் வந்துட்டு திணிக்கிறத தான் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து 8ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி வந்து கட்டாயமாக்கப்படுது அப்படிங்கிறத அவங்களோட எதிர்ப்பாக இருக்குது. இல்லைங்க, இப்போ நீங்கள் ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்போ குழந்தைகள் வந்து நான் இதை கற்றுக்க மாட்டேன்னு ஏதாவது சொல்கிறாங்களா? நம்மளை வந்துட்டு நீ இன்னும் இது படிச்சிருந்தா தான் வேலைன்னு சொல்கிறது தான் திணிப்பாகுமே ஒழிய, ஒரு குழந்தை பருவத்தில் அவங்க ஆரம்ப பாட புத்தகங்களில் அதை கொண்டு வர்றது வந்து கண்டிப்பாக நான் திணிப்பாக பார்க்க மாட்டேன். இன்னொரு புது லாங்குவேஜ், இப்போ என் வீட்டில் என் டாக்டர் இருக்காங்கன்னா அவங்க இன்னொரு லாங்குவேஜ் பேசுகிறாங்கங்கிறது எனக்கு பெருமையான விஷயம். அவங்க நாளைக்கு அவங்களுடைய லைஃபுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற விஷயம் தான். அதை நம்ம திணிப்பாகவே பார்க்கக்கூடாது. சரி, இப்போ இன்னொரு விஷயம், இந்த உத்தம வில்லன் பட விவகாரத்தில் அவங்க கமல் தரப்பு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, லிங்கசாமி அவர்கிட்ட தான் பேசியிருந்தோம், உங்ககிட்ட எதுவும் பேசுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இந்த இடத்துக்கும் அதுக்கு ஏதாவது சரியாக இருக்கு? அது தயாரிப்பாளர் சங்கத்தில் அந்த பிரச்சனை இருக்கு. தயாரிப்பாளர் சங்கத்தில் பேசிட்டு இருக்காங்க. அது பிரச்சனையாகவே வெளியே வந்ததே வந்து துரதிருஷ்டம். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய பிறந்த நாள். இந்த விழாவில் கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். இன்னைக்கு இந்தியாவே பிறந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். பல சீர்திருத்தங்கள் பிறந்த நாள், பல புரட்சிகள் பிறந்த நாள், உலகம் பூரா இந்தியாவோட பேர் பரவுன நாள். இந்த ஒவ்வொரு இந்தியனும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நாள். அவருடைய சீர்திருத்தங்கள் நாடு பூரா இன்னும் போய் சேரணும். அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எக்ஸலண்ட்டாக எடுத்திருந்தாங்க. நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயங்கள் கூட அந்த ஷார்ட் ஃபிலிம்களில் தெரிஞ்சது. இது மாதிரி நிறைய விழிப்புணர்வு வரணும், அதில் எல்லாம் நிறைய கலந்துக்கணும். நன்றி.